வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வு ராமாயண கதை சொல்லல். இந்த ராமாயண கதையை மிக அழகாக அற்புதமாக சொல்ல தமிழ்நாட்டில் இருந்து மங்கை சுப்பிரமணியம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இதை மகிழ்ச்சிப்படுத்தி வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இந்த காப்பியங்களில மிகவும் சிறந்த காப்பியம் ராமாயணம். ராமாயண கதையை தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அதன் விரிவாக்கத்தை பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அடுத்த சந்ததி இந்த கதையை ஆழமாக அறிவதற்காக ஒரு அழகாக அற்புதமாக தனது குரலில் இந்த கதையை மிகச் சிறப்பாக சொல்ல வருகிறார் மங்கை அவர்கள். மங்கை அவர்களை எடுத்துக்கொண்டால் மிகச் சிறந்த ஒரு பெண்மணி. குறுகிய காலத்திலேயே அவருடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கைவினைப் பொருட்கள், அதை விட அவர் கதை சொல்லும் விதம், சமூக பணி என்று அவருடைய பணி நீண்டு கொண்டே இருக்கின்றது. அப்படியான ஒருவர் இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கேட்டுத்தானே பார்ப்போம். முதலாவது பாகத்தில கிரளஞ்ச பறவைகளை அழகாக சொல்லி இருக்கிறார். இப்பொழுது ராமாயண கதையில் வார கோசல தேசமும் அயோத்தியும் என்ற பகுதியை 2வது பாகத்தின் ஊடாக உங்களுக்கு தர வருகின்றார். ஆகவே நாங்கள் உடனடியாக மங்கையை மங்களகரமாக அழைத்துக் கொள்ளுவோம். வாருங்கள் மங்கை, உங்கள் ராமாயண கதை. வணக்கம். பாகம் 2 ராமாயண கதை தொடர்ந்து பார்க்கலாம். கோசல தேசமும் அயோத்தியும். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்பார்கள். அதாவது ராமன் எங்கிருந்தாலும் அந்த இடம் செழிப்பாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். ராமன் காலத்துல அயோத்தி எப்படி இருந்ததுன்றத பார்க்கலாம் வாங்க. மனித குலத்தின் முதல் மனிதர் என்று கருதப்படும் வைவஸ்வத மனு சரையு நதிக்கரையில தோன்றினதுதான் கோசல தேசம். இந்த கோசல தேசத்தின் தலைநகரம் அயோத்தி. இந்த கோசல தேசத்தினுடைய தலைநகரம் தான் அயோத்தி. 12 யோஜனை நீளமும் 13 யோஜனை அகலமும் கொண்டது இந்த கோசல நாடு. யோஜனை சொன்னோம்னாக்கா இந்த கிலோமீட்டர் கணக்கு. 15 அடி கிலோமீட்டர். நம்ம அளக்கிறோம்னாக்கா 15 அடி கிலோமீட்டர். நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த நாடு. மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். இந்த நாட்டுல போரிடுறதுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள், அதை வைக்கிற அந்த வைக்கிற தடங்கள், அந்த தளவாடங்கள், அந்த பொருள்கள்லாம் வைக்கிற இடங்கள்லாம் அவ்வளவு பாதுகாப்பா அருமையா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. சப்தவேதிகள், இந்த போரிடுறதுக்கு சப்தவேதிகள் நல்ல திறமைசாலிகள். இந்த போர் கருவிகள்ல பயிற்சி பெற்று வீரர்களா நல்லா சிறந்து விளங்குறவங்க அந்த நாட்டுல இருக்கிறாங்க. போர் திறன் அதிகமா இருக்கிறவங்க இருக்காங்க. நித்திய அக்னி யோத்திரிகள், யம நியமம் கடைபிடிக்கும் அஷ்டாங்க சித்தர்கள், அந்த இடத்துல சித்தர்கள் இருக்காங்க. அதே மாதிரி வேதம் படிச்ச வேதாந்த அந்தணர்கள் அந்த இடத்துல வாழறாங்க. இந்த நகர்ல நடுப்பகுதியில தான் அந்த அரண்மனை அமைந்திருக்கு. அயோத்தியில அரண்மனை அழகா அமைந்திருக்கு. அந்த அரண்மனையை சுத்தி நந்தவனம், அப்படியே பூத்து குலுங்குற நந்தவனம், பூங்காவனங்கள், பார்க்கு, நம்ம சென்னையில ஊர்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா பார்க்கு, அந்த பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், கபடி கால்பந்து எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டு திடல்கள், அந்த அரங்கம், பரதநாட்டியம் இதெல்லாம் நடத்துறதுக்கு நடன அறைகள், பெரிய பெரிய மண்டபங்கள், பேச்சு போட்டியெல்லாம் நடத்துறோம் இல்லையா, அது மாதிரி பேசுறதுக்கான பெரிய பெரிய அரங்கங்கள், ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கா அதுக்கு தனி அறைகள், தானியங்கள், நெல், கம்பு, சோளம் இதெல்லாம் விளையிற பயிர்களை வைக்கிறதுக்கு அதுக்கு தனி அறைகள், ஆடை ஆபரணங்கள் வைக்கிறதுக்காக அது தனி அறைகள், நவரத்தினங்களை வைக்கிறதுக்கு பொக்கிஷ அறைகளும் அங்க ஏற்படுத்தி இருந்தாங்க, சயன அறைகள். இத்தனை அறைகளை
அழகா அமைச்சு நாடு அவ்வளவு சுபிட்சமா இருக்கு. பல நாட்டு வணிகர்கள் அந்த இடத்துல வந்து வணிகம் செய்வாங்க. காம்போஜம், பாக்லீகம் அந்த 2 நாட்டுல இருந்தும் பரிமாற்றங்கள், வணிக பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்திரனுடைய உச்சை சிரவம் என்ற குதிரை, உச்சை சிரவம்ன்றது உயர் ஜாதி குதிரை, அந்த உயர் ஜாதி குதிரை அந்த இடத்துல இருக்குது. குன்று போல யானைகள், மலைகள்னா பெருசு இல்லையா, குன்றுகள்னா அதை விட கொஞ்சம் சின்னது, அந்த குன்று போல யானைகள் அந்த இடத்துல இருக்குது. ஐராவதம், மகாபத்மம், அஞ்சனம், வாமனம் போன்ற யானைகள் அங்க இருக்குது. துந்துபி, மிருதங்கம், வீணை இசைக்கருவிகளும் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாதஸ்வரம், எந்த நேரமும் நாதஸ்வரம் ஒலித்து கொண்டே இருக்கும். கோசல மக்கள் வந்து அறநெறியாளர்கள், நல்ல அறநெறி பயின்றவர்கள், அறநெறியாளர்கள், புலனடக்கம் உடையவர்கள். கண், காது, மூக்கு, வாய், மெய் சொல்வோம் இல்லையா, இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவர்கள். மகிழ்ச்சியுடையவர்கள், மகிழ்ச்சியாக எல்லாரையும் வச்சிருப்பாங்க. ஒழுக்கமானவர்கள், ஒழுக்கமானவர்கள்னா மகரிஷிகளை போல ஒழுக்கமானவர்கள். அயோத்தியில வந்து பெண்ணாசை பிடித்தவங்க, கஞ்சன், இழிகுணத்தவன், கல்வி அறிவில்லாதவன், வேதங்களின் நம்பிக்கை இல்லாதவன், இவங்கெல்லாம் ஒருத்தரை கூட நம்ம அங்க பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பான இடம் அயோத்தி. அரண்மனை வந்து மிகுந்த பாதுகாப்போட பாத்துக்கிறாங்க. மக்கள் வந்து சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் அங்கு வாழ்கிறார்கள். அடுத்த பாகம் வந்து வந்தால் பாகீரதி, 3வது பாகம். 3வது பாகம் அடுத்து பார்க்கலாம். நன்றி. ஆம், மிக அழகாக அற்புதமாக அந்த அயோத்தி, அதாவது ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்று சொல்லுவார்கள். அந்த அயோத்திய, அந்த கோசல தேசமும் அயோத்தியும் என்று பார்க்கும்போது அழகாக நீர்வளம், நிலவளம் நிறைந்த நாடு அயோத்தி என்று சொல்வார்கள். உண்மையிலேயே வளங்கள் நிறைய பெற்ற ஒரு நாடு. அதனால் தான் அங்கே அழகாக சொல்லி இருந்தார். அங்கு பூங்காவனம், நந்தவனம், அதை விட தானியங்கள் போன்றவை சிறப்பாக அங்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்ற அப்படியான ஒரு அழகிய தேசம்தான் அந்த அயோத்தி. அங்கு அந்தணர்கள், வேதியர்கள், மிகவும் ஒழுக்கமுடையவர்கள் எல்லாம் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. இங்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குன்றும் மலையும் இருக்கிற ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அதை விட யானைகள் அங்கு ஐராவதம் போன்ற யானைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலமாகவும் இருந்தது, மறக்க முடியாது. அங்குதான் அழகான ஒரு அரண்மனை. ராமரை எடுத்துக்கொண்டோம் அந்த அரண்மனை வாழ்வும் அவர்களுடைய அந்த அயோத்தி அரசன்ற நிலையம் பார்த்தோம்னா அயோத்திக்கு ஒரு பெருமை சேர்த்தது. ஆகவே பெருமாளை நினைக்கும் போதெல்லாம் இந்த ராமனை நினைத்து கொள்ளுவார்கள். அந்த வகையிலேயே உண்மையிலேயே சிறப்பான ஒரு ராமாயண கதையை மிக அற்புதமாக அழகாக அவருடைய குரல்ல சொல்லும் போது இன்னும் சிறப்பாக அமைகின்றது. இப்பொழுது 2ஆம் பாகம் இனிதே நிறைவு பெறுகிறது. 3ஆம் பாகத்தோட உங்களுடன் தொடர்பு கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.